நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. திருச்சந்த விருத்தம்புது. திருமழிசை ஆழ்வார் அருளியது. அருள் பொங்கும் திருக்குடந்தை நகரினிலே அரங்கன் இங்கு சாரங்கன் வடிவினிலே. அருள் பொங்கும் திருக்குடந்தை நகரினிலே அரங்கன் இங்கு சாரங்கன் வடிவினிலே. ஆழ்வாரின் அழகான ஓர் கற்பனை அமுதான தமிழாலே ஆலாபனை. ஆழ்வாரின் அழகா ஓர் கற்பனை அமுதான தமிழாலே ஆலாபனை. இப்பாசுரம் கும்பகோணத்தில் கோயில் கொண்டிருக்கும் சாரங்கபாணி எனும் ஆறாவதுரை பற்றியது. தமது பரமபக்தனான ஆழ்வாரின் இப்பாசுரமே கிடந்த கோலப் பெருமாள் சற்றே எழுந்தவாறு மீதி கிடந்தவாறு இதற்கு உத்தான சயனம் என்று பெயர். இங்கு அருள் பாலிப்பதற்கு காரணம் என்ற பழங்கதை பிரசித்தமானது. முதலில் பாசுர பொருள் என்ன என்று பார்ப்போம். பின்னர் பாசுர சுவை அனுபவிப்போம். நடந்த கால்கள். ராமாவதாரத்தின் போது சீதையை தேடி அலைந்ததும் திருவிக்கிரமனாய் உலகளந்ததும் நடந்த உன் திருவடிகளில் என்பது பொருள். நொந்தவோ வலி உண்டானதோ என்று கேட்கிறார். கானக வழி நடந்த சீதையின் ஸ்ரீராமா கால்களில் உலகளந்து களைத்த என் பரந்தாமா. கானக வழி நடந்த சீதையின் ஸ்ரீராமா கால்களில் உலகளந்து களைத்த என் பரந்தாமா. வலிய உன் கால்களிலும் வலி வந்து வருத்தியதோ. வலிய உன் கால்களிலும் வலி வந்து வருத்தியதோ. வந்திங்கு நீ அயர்ந்தாய் எனது மனம் வருந்தியதே. வந்திங்கு நீ அயர்ந்தாய் எனது மனம் வருந்தியதே. நடுங்க காலம். அண்ட பெருநீரில் ஆழத்தில் சிறை வைக்கப்பட்ட பூமி பிராட்டி தன்னை மீட்டெடுத்த திருமாலவன் எப்படி எப்போது வருவான் என்று அஞ்சி இருந்த காலத்தில் ஏனமாய் இடந்த பூமியை மீட்க பன்றி அவதாரம் எடுத்து உனது ஒற்றை கொம்பால் ஆழ்பரப்பை தோண்டியதால் மெய் குலுங்கவோ உன் திருமேனி சிரமப்பட்டதோ. விலங்கு மால்வரை வழித்தடைகளான பெருமை வாய்ந்த மலைகளையும் சுரம் கடந்த பாலை நிலங்களையும் தாண்டி பாய்ந்தோம். கால் பரந்த அகலமான வாய்க்கால்களாக பொங்கி வழிந்தும் வருகிற காவிரிக்கரை குடந்தையுள். காவிரிக்கரை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருக்குடந்தை நகரில் கிடந்தவாறு எழுந்திருந்து கிடந்த திருக்கோலத்திலிருந்து சற்றே எழுந்தவாறு பேசு வாழி கேசனே. எதனால் நீ எப்படி கிடைக்கிறாய் என்பதை பேசுவாயாக. உன் சயன திருக்கோல அழகு என்றும் வாழ்க கேசவனே என்பது பொருள். நீரினைத்தான் பிளந்தாய் பூமியைத்தான் சுமந்தாய். நீரினைத்தான் பிளந்தாய் பூமியைத்தான் சுமந்தாய். மீனியலை பாரெண்ணி காவிரி கரை புகுந்தாய். மீனியலை பாரெண்ணி காவிரி கரை புகுந்தாய். அரங்க கிளை அரங்கம் குடந்தையில் சாரங்கம். அரங்க கிளை அரங்கம் குடந்தையில் சாரங்கம். கோவிந்தனே ஸ்ரீரங்கனே சாரங்கனே வைகுந்தனே. கோவிந்தனே ஸ்ரீரங்கனே சாரங்கனே வைகுந்தனே. அருள் பொங்கும் திருக்குடந்தை நகரினிலே அரங்கன் இங்கு சாரங்கன் வடிவினிலே. அவன் மேலுள்ள பக்தியில் ஆழ்வார் எத்தனை உரிமை எடுத்துக் கொள்ளுகிறார் பாருங்கள். அதுபோல பாசுரத்தில் உள்ள நயத்தையும் அனுபவிக்க வேண்டும். அதாவது பெருமாள் திருக்குடந்தையிலும் இன்னும் பல திவ்ய தேசங்களிலும் கிடந்த திருக்கோலத்தில் அருள்பாலிப்பதற்கான காரண காரியங்களை ஆராய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி ஆழ்வார்களுக்கு பரந்தாமனின் மீது, அதாவது அவரது திருவடி மீதும் அருள்மொழியும் திருக்கண்கள் மீதும் நீங்காத காதல் உண்டு. ராமனாக காட்டில் சீதையை தேடினர்
நடையாய் நடந்தாலும், வாமனனாக தன் திருவடியால் மண் விண் அளந்தாலும், கால் வடியும் வராக அவதார காலத்தில் கொம்பால் நீரின் அடிப்பரப்பை பிளந்ததால் உடல் வலியும் திருமாலுக்கு ஏற்பட்டதால் அழகிய காவிரி நதிக்கரையில் ரம்மியமான ஒரு சூழலில் திருக்குடந்தையில் அவன் யோக நிதிரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாக ஆழ்வார் நினைக்கிறார். அதனால் திருமழிசை ஆழ்வார், உனக்கு ஏற்பட்ட சிரமங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் எனக்கு புரிகிறது. அதனால் எழுந்து அமர்ந்து கொண்டெல்லாம் என்னிடம் நீ பேச வேண்டாம். ஆனால் இங்கு வந்து உன் திரு அழகை அனுபவித்த பின் உன்னோடு பேசாமல் நான் போக மாட்டேன். ஆகவே கேசவா, சற்றே எழுந்து கிடந்த வாக்கிலேயே தலையை உயர்த்தி என்னுடன் பேசுவாயாக என்று பெருமாளை வாழ்த்தி மங்களாசாசனம் செய்கிறார். அந்த நிகழ்வில் பிரானான பிரம்மன் ஒரு அடியாருக்கு ஆழ்வார் பணிவோடு நடந்து கொண்ட காரணத்தால் பெருமாளுக்கு ஆறாவமுதன் ஆழ்வார் என்று பிரானுக்கே அன்பு கட்டளையிட்ட ஆழ்வாருக்கு திருமிழிசை பிரான் என்றும் திருநாமங்கள் உண்டாயின. இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனித்திருக்க வேண்டும். பாசுரத்தில் ராம வராக அவதாரங்கள் இரண்டிலுமே திருமால் பூமி பிராட்டியை மீட்க வேண்டியே போர் செய்ய வேண்டியதாயிற்று. அதாவது திருமாலே எல்லா காலங்களிலும் பூமியை காத்து உலக மாந்தருக்கு அருள் செய்பவன் என்பதை ஆழ்வார் குறிப்பில் உணர்த்துகிறார். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.